ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். நான் திரும்பவும் முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம செய்யாறில் இருக்க மாவா முதியோர் இல்லத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். லஞ்ச் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் கொடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியெல்லாம் கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே லைனாக வர்றாங்க பாருங்கள். அவங்கவுங்க பிளேட்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் ஆகிறாங்க எல்லாமே. சாப்பிட்றதுக்கு வந்து இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அழகாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு டிசிப்ளின் இல்லை அவங்களுக்கு. நம்ம இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். சாப்பிடும்போது ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் தாத்தா பாட்டிக்குங்க கரெக்டாக அதை செஞ்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எதுக்காக நான் லஞ்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, சொல்கிறேன். யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள், டிசம்பர் 26, 2004 சுனாமி தினம். இது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நாள். எங்களால் மறக்கவே முடியாத ஒரு நாள். இன்னுமே இந்த சுவடை நெஞ்சில் சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னுடைய அக்கா பிள்ளைகளின் நினைவு நாள் இன்றைக்கு. அதுக்கு தான் இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சாப்பாடு நாங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். இன்றைக்கி அவங்களுக்கு சிக்கன் குழம்பு மெனுவில் இருந்துச்சு. ஸோ வந்து நான் சாப்பாடெலாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க என் பொண்ணு, அத்தை பொண்ணு அவங்க 2 பேரையும் பரிமாற சொன்னேன். அவங்க பண்ணல. ஸோ நானே எல்லாருக்கும் பரிமாறிட்டேன் என் கையால். பரிமாறும்போது தாத்தா பாட்டிகிட்ட நலம் விசாரிச்சுட்டே பரிமாறினேன். எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்கள வந்து பார்த்தாங்களா? அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வந்தாங்கம்மா அப்படின்னாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை சிஸ்டர், யாருமே வரல. அவங்க சும்மா சொல்கிறாங்க உங்களை திருப்தி படுத்துறதுக்காக அப்படின்னு. அப்படியான்னு சிரித்தாங்க. ஆமாம், எல்லார்ட்ட கேட்டாலும் ஆமாம்மா வந்து பார்த்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க வீட்டிலேருந்து. ஆனால் யாரையுமே எந்த ஒரு பிள்ளைங்களும் வந்து இந்த அம்மா அப்பாவை பார்க்க வரல அப்படின்றது தான் உண்மை. அப்போ நான் சொன்னேன், சரி அவங்க பார்க்க வரலன்னா என்ன, எங்களை மாதிரி நிறைய பிள்ளைங்க உங்களை பார்க்க வர்றாங்களா டெய்லின்னு. சிரிச்சுட்டே சொன்னாங்க, டெய்லி வர்றாங்கம்மா, நிறைய பிள்ளைங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு. ஆமான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு மகிழ்ச்சி தான். இன்னும் புதுசாக அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க. கேட்டேன், புதுசாக வந்திருக்காங்களான்னா ஆமான்னு சொன்னாங்க. இது அவங்க தான் அது. இவங்க இப்படி தான் இங்கே ரெகுலராக யாராவது நம்மளை மாதிரி யாராவது போனால் தான் அவங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். மற்றபடி அவங்களோட பிள்ளைங்க வந்து அவங்கள பார்க்குறதில்ல. நல்ல நாள் விசேஷ டைம்ல கூட வர்றதில்ல. இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் இதில் நிறைய பேர் இருப்பாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கூட. ஆனால் வீட்டிலேருந்து எந்த பிள்ளைங்களும் இவங்களை வந்து பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. வந்து அவங்களே தான் பிள்ளைங்களே தான் நிறைய பேர் இங்கே முதியோர் இல்லத்தை விட்டுட்டு போயிருக்காங்க விசாரிச்சதுல. ஆனால் ஒரு நல்ல நாளில் கூட அவங்க வந்து இவங்களை பார்த்துட்டு போகிறதில்ல. அதுதான் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் நாங்களும் தான் எங்கள் அம்மா அப்பாவோட சண்டை போடுறோம், திட்டுறோம், எல்லாமே செய்கிறோம். வீட்டிலே தானே இருக்கோம். அந்தளவுக்கு மோசமாக அவங்கள துரத்தி விடுற அளவுக்கு என்ன ஒரு நிலைமை வரும் அப்படின்னு தெரியலை. நிறைய பேர் வந்து பிள்ளைங்களாலே வந்து சேர்த்து விடப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. கண்டிப்பா. நம்மள மாரி பிள்ளைங்க, நீங்கலாம் உங்க வீட்ல நடக்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விசேஷத்துக்கு கூட, இவங்க கூட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க கண்டிப்பா. இவங்களுக்கு இதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது கண்டிப்பா. அவங்களோட பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள தான் பார்க்க முடியலனாலும், நம்மள மாரி இருக்க பிள்ளைங்க, எங்களோட பிள்ளைங்களோட பிறந்த நாள், இந்த மாரி தினத்துல இவங்களோட வந்து நீங்க கொண்டாடினீங்கன்னா, அந்த கொஞ்ச நேர மகிழ்ச்சி அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா இன்னும் கொஞ்ச நாளைக்கு வர்ற நாள் ஃபுல்லாவுமே நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்கும். உங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறது இந்த ஒண்ணே ஒண்ணு தான். உங்க ஊர்ல எல்லாம் கண்டிப்பா இருக்கும். எந்த ஊர்லயும் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஆசை, முதியோர் இல்லங்கள் எல்லாம். ஆனா இருந்து தான் ஆகுது. ஏனடா, அப்படி தெருவுல, ரோட்ல அனாதையா சுத்தி கொண்டிருக்கிறவங்கள கூட இந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க வந்து கூட்டிட்டு வந்து இவங்கள காப்பாத்துறாங்க இல்லையா? அதுக்காக முதியோர் இல்லம் இருக்கிறது தப்பே இல்ல. இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நீங்க போயிட்டு பிறந்த நாளுக்கு உங்க கூட வீட்ல கேக் கொண்டாடுவீங்க. நிறைய செலிப்ரேட் பண்ணுவீங்க. பண்ண வேணான்னு சொல்லல. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கி இவங்களோட கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த நாள் உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குமே அந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாளா, நல்ல ஒரு நிகழ்வாவே இருக்கும். வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். நிறைய நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கெல்லாம்.
கண்டிப்பாக எவ்வளோ செலவு நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருப்போம். செலவில்லாமல் யாருமே இல்லை. கஷ்டம் என்றாலும் செலவு பண்ணிக்கொண்டே தான் இருக்கோம். ஸோ அதில் ஒரு சிறிய பகுதி, கொஞ்சம் பகுதியை இவங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணோம்டா, அது வாழ்நாள் முழுக்க நமக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. ப்ரேயர் பண்ணும்போது அவங்களோட ஆசீர்வாதம். கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. டெய்லி கோயிலுக்கு எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமான கோயிலுக்கெல்லாம் போவோம். அங்கே கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாமே இங்கே கிடைக்கும் அந்த கொஞ்ச நேரத்தில். கண்டிப்பாக உங்களோட ஒரு சின்ன சின்ன பொழுதெல்லாம் இங்கே வந்து செலவு பண்ணுங்க. யாருக்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக இங்கே வந்து செலவு பண்ணுறதுல நேரத்தை, உங்களோட நேரத்தை, உங்களால் பண செலவு தான் பண்ண முடியலை, எதுவுமே வாங்கி தர முடியலைன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கும் சில டைமில் மனச்சோர்வு இருக்கும், யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்றதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் இந்த தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் போயிட்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் மனச்சோர்வெல்லாம் தீர்ந்து ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிடுவீங்க இவங்க கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா. யாரும் இதை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடணும், திருமண நாள் கொண்டாடணும், இவர்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. செலவு பண்ண முடியலையா, கண்டிப்பாக கொஞ்ச நேரம் உங்களுடைய நேரத்தை இவங்களோட செலவு செய்யுங்க. அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் என்ன ஒரு மன கஷ்டத்தோட போயிருந்தாலும் அந்த மன கஷ்டம், மன சோர்வு உங்களை விட்டு ஓடியே போயிருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஒரு கொஞ்ச நேரத்தை இவங்களுக்காக செலவு செய்யுங்க. வந்து பாருங்க எப்படி இருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு டைமிங்குக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்க சேர்ந்து செய்வாங்க. செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை நான் இங்கே பார்க்கல. நான் என்னோட கல்லூரி நாட்களில் நடந்ததை சொல்கிறேன். அப்போ நான் நர்சிங் படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போவோம். அப்போ அவங்க செய்கிறத அவங்களுக்குன்ட்டு நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. அந்த டைமில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் அதுக்குன்ட்டு நேரம் செலவு பண்ணி அதை செய்கிறாங்க. நான் கேட்டுட்டு வந்தேன். ஆனால் அவங்களோட இந்த கொஞ்ச நேரம் தான் என்னால் செலவு பண்ண முடிஞ்சிச்சு. உங்களால் முடிஞ்சா அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே. லஞ்சு நான்வெஜ் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க. வெளியே இருக்கிறவங்க வெஜிடேரியன், அவங்களுக்கும் ரெடி பண்ணியிருந்தாங்க. தெய்வத்திரு விஜித்தா சசிந்தர் திவ்யா திலக்ஷனா அவர்களின் நினைவாக அவரது குடும்பத்தினர் திருமதி அனுஷியா திருக்குமார் அவர்கள் இன்னைக்கு மதியானம் நம்மளுக்கு சிறப்பு உணவு கொடுக்குறாங்க. விஜித்தா சசிந்தர் திவ்யா திலக்ஷனா அவர்கள் ஆத்மா சாந்தி அடையவும், மேலும் திருமதி அனுஷியா அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் திருக்குமார் ஐயா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, கல்வி, செல்வம், சகல ஐஸ்வர்யங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்னும், மேலும் இந்த வருஷத்துல அவங்க எதை நினைச்சிருந்தாலுமே கடவுள் அதை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு உங்க மனதார கடவுளை வேண்டிக்கோங்க. 4 பெரியவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த ஒரே நேரத்தில் கேட்கும் போது அந்த குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கொண்டு போயிட்டு சேர்க்கும். உங்க மனதார கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. கடவுளை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக கூட நன்றி தரப்பேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேவையை நீங்களும் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி உங்களோட ஊரில் இருக்க முதியோர் இல்லம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு உங்களோட கொஞ்ச நேரத்தை இவர்களுக்காக செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் அந்த நாள் நல்ல நாளாக, இனிய நாளாக அமையும். இதுதான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.